வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாங்கள் நேற்றுக்கு வந்து வெள்ளையங்கிரி கோயிலுக்கு போயிருந்தோம். எதுக்குன்னா க்ளீனிங் ப்ராசஸ்க்காக எங்களால் முடிஞ்ச குப்பைகளை நாங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நாங்கள் எடுத்தோம். ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா ஹரியண்ணன் தான். அவர் சின்ன சின்ன கிளிப்ஸ் மாதிரிலாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, நான் இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆகுது. இந்த 4:30 மணிக்கே எங்கே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்கன்னா, நான் வெள்ளையங்கிரி கோயிலுக்கு போகிறேன். க்ளீனிங் ப்ராசஸ்க்காக போகிறோம். இந்த சீசன் டைமில் பக்தர்கள் அதிக பேர் போனதுனால வாட்டர் கேன் அது இதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. நம்மளோட ஹரியண்ணன் 102 டைம் மலை ஏறி இருக்காரு, ஒரு சாதனை படைச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து அவரோட டீமோட சேர்ந்து தான் நாங்கள் இப்போ அந்த மலையில் இருக்க வாட்டர் கேன் சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே, நான் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நான் வெள்ளையங்கிரி வந்து ரீச் பண்ணிவிட்டேன். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:38 ஆகுது. இன்னும் யாருமே வரல. ஆனால் இதுக்கு மேலே தான் நாங்கள் மேலே போகணும். நான் ரொம்ப சீக்கிரமே வந்துட்டேன். கிளைமேட் வேறு லெவலில் இருக்காங்க. ஒரு கடையாச்சும் இருக்குன்னு பார்த்தா ஒரு கடை கூட இன்னும் ஓப்பன் பண்ணல, எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. யார் யாருக்கெல்லாம் வாலண்டியராக வரணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னு ஹரியண்ணன் சொன்னதுமே நாங்கள் எதை பற்றியுமே யோசிக்கலை. முக்கியமாக நான் எதை பற்றியுமே யோசிக்கலை. சரி, போயிட்டு கோயிலுக்காக தானே செய்கிறோம், க்ளீன் பண்ணுறோம், ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரியும் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து இனிமேல் யாருமே அந்த தப்பை பண்ணவும் கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வேலை யாருக்குமே வரக்கூடாது. எவ்வளோ குவாட்டர் பாட்டிலுங்க, அவ்வளோ குவாட்டர் பாட்டிலு, ஹான்ஸு, கூலிப்பு அது இதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. இதை தான் போடணும், அதை தான் போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுவும் பக்கத்தில் அந்த மாதிரி கூட போடல, தூக்கி எங்கெங்கேயோ தூரம் தூரமாக போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ கொசுக்கடியிலையும் நாங்கள் அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து அதெல்லாம் ஒரு சாக்கில் கட்டி நாங்கள் 3வது மாலையிலேருந்து கீழே கொண்டு வந்தோம். எவ்வளோ நீங்கள் நார்மலாகவே நடந்து வர்றது அந்த மலையில் பெரிய விஷயம். இதில் ஒரு மூட்டையை வேற தூக்கிக்கிட்டு கீழே வந்தது, அப்பா கால்லாம் செம்ம நடுக்கம் நடுக்கிருச்சு. ஆனால் அந்த அளவுக்கு வெயிட்டாக தான் ஒரு 15 கிலோ அந்த மாதிரி வெயிட் இருக்கும். ஸோ இதுக்கு எதுக்காக நான் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு சொல்கிறேன்னா, யாருமே இந்த தப்பை நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேங்க்யூ பண்ணணும்னா ஹரியண்ணனுக்கு தான் பெருசாக தேங்க்யூ சொல்லணும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பர்மிஷன் கொடுத்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்களே எங்கள் கூட வந்து அவங்க வேலையை விட்டுட்டு எங்கள் கூட வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, எங்களுக்கு பாதுகாப்பாக வந்தாங்க. தென் நாங்கள் வந்து எவ்வளோ பேர் போயிருந்தோன்னா ஒரு 30 பேர் கரெக்டாக போயிருந்தோம். அவங்களுக்கெல்லாம் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் வந்து ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க, வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு. நிறையா ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ. தென் வந்து இது வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். இதை வந்து நாங்கள் நியூஸ்லலாம் வரும்னு கூட சொன்னாங்க. சப்போஸ் அது வந்திருந்தாலும் வந்திருக்கலாம், வந்துருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு நல்ல விஷயந்தான் நாங்கள் பண்ணது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குப்பைகளை கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ குப்பைகளை கலெக்ட் பண்ணோம். ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து நம்மளுக்கே சொந்தம் கிடையாது. இந்த பூமி வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நம்ம வந்து அதை கரெக்டாக அப்படியே கொடுத்துட்டு போகணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலை நல்லா பாதுகாக்கணும். முடிஞ்சால் மரம் வச்சு வளர்க்க பாருங்கள். தென் வந்து பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்னும் என்ன சொல்லணுன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரக்கு அடிக்கிறதே தப்பு தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல, அதுவும் முக்கியமாக கோயிலில் மலையில் போயிட்டு சரக்கு அடித்து இவ்வளோ குவாட்டர் பாட்டில் அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கீங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது. ஸோ அவ்வளோ ஒரு இதுதான். எப்படியா இருந்தாலுமே கீழே எவ்வளோ பிளேஸ் இருக்குது, நீங்கள் அங்கெல்லாம் உட்காந்து சரக்கு அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்த பாட்டிலை எப்படியாச்சும் உடச்சி போடாமல் கரெக்டாக அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கூட போகலாம். ஆனால் மேலே மலையில் வந்து பாட்டிலை உடச்சி போடுறது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அங்கேருந்து. ஸோ இந்த தப்பை யாருமே நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, நான் திருப்பி இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்களால் முடிஞ்சதை தான் நாங்கள் எடுத்தோம். எல்லாராலையும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி அவங்கவுங்களுக்காக தோணணும், நம்ம இந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாருக்குமே அந்த செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலை பாதுகாப்போம். ஓகே, தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே நான் வீடியோலேயே சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், நேச்சுரலை நல்லா பாதுகாப்போம். மலையில் உட்காந்து அந்த மாதிரி சரக்கு அடிக்கிறது, அந்த மாதிரி ஹேண்ட்ஸு, கூலி பேப்பரு, கண்ட கவரு, பிளாஸ்டிக் பொருள்லாம் போடுறதெல்லாம் வேணாம். கீழே எவ்வளவோ இடம் கிடக்கு, அங்கெல்லாம் நீங்கள் ஒழுங்காக சரக்கு அடிச்சுட்டு ஒரு ஓரமாக பாட்டில்ஸை வச்சுட்டு அதை உடச்சி தூளாக ஆக்காமல் அதில் தேங்காய் அடித்து விளையாடாமல் கரெக்டாக இருந்தாலே போதும். கொண்டு போய் மலையில் போட்டு வச்சுருக்கீங்க, 1 2 100க்கு மேலே இருக்குது அவ்வளோ வாட்டர் பாட்டில். ஸோ அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். நேச்சுரலை வந்து நம்ம
அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே கொடுத்துட்டு போகணும். ஸோ தேங்க்யூ. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே.